வணக்கம். நிறைய ட்ரேடர்ஸ் பொலிஞ்சர் பேண்ட்ஸ் பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில அத தப்பா பயன்படுத்துறதால தான் திரும்ப திரும்ப நஷ்டம் வருது. சோ இன்னைக்கு நாம 6 இலக்க ட்ரேடுகளை கூட பிடிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பொலிஞ்சர் பேண்ட்ஸ் உத்தியை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த விஷயத்த நம்ம எசேக்கியல் சிஓவோட ஒரு கூற்றிலிருந்து ஆரம்பிக்கலாம். கேக்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த ஒரு வரிதான் நாம கத்துக்க போற உத்தியோட மொத்த அடிப்படையே. அப்போ உண்மையிலேயே இந்த பொலிஞ்சர் பேண்ட்ஸ்னா என்ன? அது வெறும் கோடுகள் தானா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். சரி, நம்ம பகுதிக்குள்ள போகலாம். பாலிஞ்சர் பேண்ட்ஸ் பத்தின கட்டுக்கதை. இது வெறும் கோடுகளை விட மேலானது. இந்த பகுதியில பாலிஞ்சர் பேண்ட்ஸ் பத்தி நாம நம்பிக்கிட்டு இருக்கிற பொதுவான தவறான புரிதலை உடைச்சு அதோட உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, டெக்னிக்கலா இதுதான் அதோட வரையறை. நடுவுல ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதுக்கு மேலேயும் கீழையும் 2 பேண்டுகள். பெரும்பாலான ட்ரேடர்ஸ் இதோட நிறுத்திக்கிறாங்க. ஆனா உண்மையான கதை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. அந்த பேண்டுகளை நீங்க வெறும் கோடுகளா பார்க்கக்கூடாது. அத ஒரு மார்க்கெட் பிரஷர் சிஸ்டம், அதாவது ஒரு சந்தை அழுத்த அமைப்பா பார்க்கணும். மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ் வர்றதுக்கு முன்னாடி உருவாகிற அந்த அழுத்தத்தை இது அப்படியே நமக்கு காட்டி கொடுத்துடும். இப்போ நம்ம முதல் உத்திக்குள்ள போலாம். இதோட பேரு நெருக்கடி நிலை அல்லது தி ஸ்குவீஸ். அதாவது ஒரு பெரிய பிரேக் அவுட்டை எப்படி ட்ரேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். மார்க்கெட் ரொம்ப அமைதியா ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி இருக்கும்போது அந்த நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தான் இந்த உத்தி சொல்லிக் கொடுக்க போகுது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். நெருக்கடி நிலையில பேண்டுகள் ஒன்னோட ஒன்னு ரொம்ப கிட்ட வந்து குறுகலா இருக்கும், விலை பக்காவாட்ல நகரும். அடுத்து வர்றதுதான் வெடிப்பு. பேண்டுகள் அகலமா விரிஞ்சி விலை ஏதாவது ஒரு திசையில வெடிச்சு செதறும். ஏற்ற இலக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, இந்த பிரேக் அவுட்டை எப்படி ட்ரேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். முதல்ல பேண்டுகள் குறுகலா இருக்கிற அந்த நெருக்கடி இடத்தை கண்டுபிடிங்க. ரெண்டாவது, ஒரு நல்ல வலுவான கேண்டில் அந்த பேண்ட உடைச்சு வெளியே க்ளோஸ் ஆனதும் என்ட்ரி எடுங்க. மூணாவதா, உங்க ஸ்டாப் லாஸ் மற்றும் டேக் ப்ராஃபிட்டை கரெக்டா செட் பண்ணுங்க. அவ்வளவுதான். பிரேக் அவுட்டை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து என்ன? வாங்க ரெண்டாவது உத்திக்கு போலாம். இதோட பேரு மீண்டும் திரும்புதல் அல்லது த ஸ்னாப்பேக். இது ரிவர்சல்ஸை ட்ரேட் பண்றதுக்கான உத்தி. அதாவது மார்க்கெட் ரொம்ப அமைதியா பக்கவாட்ல நகரும்போது விலைகள் அதோட சராசரிய நோக்கி திரும்பி வரும். அதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த சார்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது தெரியுமா? மார்க்கெட் 70% நேரம் ட்ரெண்டிங்ல இருக்காது, பக்கவாட்ல தான் நகரும். அதாவது விலைகள் ஒரு ரேஞ்ச்குள்ள மேலையும் கீழையுமா போயிட்டு வரும். அதனால இந்த ரிவர்சல் உத்தியை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உத்தியோட அடிப்படை ரொம்பவே சிம்பிள். இந்த பேண்டுகளை ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ரப்பர் பேண்டை எவ்வளவு தூரம் இழுக்கிறீங்களோ விட்டா அவ்வளவு வேகமா அது பழைய நிலைமைக்கு திரும்பி வரும் இல்லையா? அதே மாதிரிதான் விலை வெளி பேண்டை நோக்கி எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு வேகமா நடு பேண்டை நோக்கி திரும்பி வரும். ஓகே, இதை எப்படி ட்ரேட் பண்றது? முதல்ல விலை வெளி பேண்டு தொடுற வரைக்கும் காத்துருங்க. தொட்ட உடனே அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்காதீங்க. ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் உருவாகுதான் பாருங்க. அப்படி உருவானதுக்கு அப்புறம் சரியான ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்டோட என்ட்ரி எடுங்க. சரி, நாம பார்க்க போற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான 3வது உத்தி இதுதான். இதோட பேரு துல்லியமான நுழைவு அல்லது தி ஸ்னைப்பர் என்ட்ரி. புல் பேக்குகளை ட்ரேட் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். அதாவது மார்க்கெட் ஒரு தெளிவான ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஓடுற விலைய துரத்தாம ஒரு ஸ்னைப்பர் மாதிரி எப்படி கரெக்டா சரியான இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுன்னு கத்துக்க போறோம். இந்த ஓமை ரொம்பவே அருமையானது. ஓடுற ட்ரெயின்ல ஏறக்கூடாதுன்னு சொல்வாங்க இல்லையா? அது மாதிரிதான். ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சதும் பாதியில போய் குதிக்கிறது ரொம்ப ஆபத்து. அதுக்கு பதிலா மார்க்கெட் கொஞ்சம் மூச்சு வாங்கி விலை லேசா பின்வாங்கி நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி வாய்ப்பு கொடுக்கற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல விலை அந்த நடு பேண்டு கிட்ட திரும்பி வரும்போது அது நமக்கு ஒரு சூப்பரான வாங்கும் வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல விலை நடு பேண்டு கிட்ட திரும்பி வரும்போது அது ஒரு நல்ல விற்கும் வாய்ப்பு. இதுதான் புல் பேக் ட்ரேடிங்கோட ரகசியம். இப்போ நாம பார்த்த இந்த 3 உத்திகளையும் எப்படி ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான ட்ரேடிங் சிஸ்டமா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? அதாவது தனித்தனியா பார்த்த உத்திகளை இணைச்சு சந்தையோட எந்த நிலைமையையும் சமாளிக்கிற ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்க போறோம். இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது பாருங்க. மார்க்கெட் அமைதியா பக்கவாட்ல இருந்தா மீண்டும் திரும்புதல், அதாவது ரிவர்சல் உத்திய பயன்படுத்துங்க. மார்க்கெட் சுருங்கி நெருக்கடியில இருந்தா
நெருக்கடி நிலை, அதாவது பிரேக் அவுட்க்கு தயாராயிருங்க. மார்க்கெட் ட்ரெண்டிங்ல இருந்தா துல்லியமான நுழைவு, அதாவது புல்பேக்குக்காக காத்திருங்க. இதுதான் முழுமையான சிஸ்டம். நீங்க எடுக்க போற ட்ரேடோட வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகரிக்க கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ஸ்டொகாஸ்டிக், MACD இல்லனா RSI மாதிரி சில கூடுதல் இண்டிகேட்டர்களை கன்ஃபர்மேஷனுக்காக பயன்படுத்தலாம். இது உங்க ட்ரேடுக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை சேர்க்கும். கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். பொலிஞ்சர் பேண்ட்ஸ்ங்கிறது வெறும் ஒரு கருவிதான். அதை வச்சு சந்தையோட அழுத்தம், அதோட நகர்வு இதையெல்லாம் படிக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண ட்ரேடரா இல்லாம ஒரு ஸ்மார்ட் ட்ரேடரா மாறுவீங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க வெறும் இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ண போறீங்களா இல்ல சந்தையை படிக்க ஆரம்பிக்க போறீங்களா?